Y குரோமோசோம்கள் மெல்ல மெல்ல அழிந்து வருவதால் ஆண் இனமே அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமீபத்திய ஆய்வில் திடுக்கிடும் தகவல் தெரிய வந்துள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஆண்கள் இன வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவது Y குரோமோசோம்கள். உடலில் உள்ள 23 ஜோடி குரோமோசோம்களில் 23வது ஜோடி XX என இருந்தால் பெண் என்றும், XY என இருந்தால் அது ஆண் என்றும் பாலினம் நிர்ணயிக்கப்படுகிறது. இச்சூழலில் ஆண் இனத்தின் உருவாக்கத்திற்கான Y குரோமோசோம் மெல்ல மெல்ல அழிந்து வருவதாக சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே ஆய்விற்கு உட்படுத்தப்பட்ட மோல்வோல் எலி வகை மற்றும் ஜப்பானை சேர்ந்த முள்ளெலிகளின் உடலில் இந்த Y குரோமோசோம்கள் முற்றிலுமாக அழிந்து விட்டதாகவும், விரைவில் மனிதர்களுக்கும் இதே நிலைதான் எனவும் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ஜேர்னலில் வெளியிடப்பட்ட ஆய்வு முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. 166 மில்லியன் ஆண்டுகளில் Y குரோமோசோமில் இருந்து இதுவரை 900 மரபணுக்கள் அழிந்து விட்டதாக சயின்ஸ் அலர்ட் அறிக்கை தெரிவிக்கிறது. அடுத்த 11 மில்லியன் ஆண்டுகளில் மீதமுள்ள மரபணுக்களும் அழிந்துவிடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். Y குரோமோசோம்கள் அழிந்து வருவதால் எதிர்காலத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்காமல் போகும் நிலை ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த அழிவு மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகே ஏற்படும் என கூறப்படுவதால் இக்கால ஆண்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கூறுகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். அத்துடன் Y குரோமோசோம்களின் அழிவால் பாலினம் நிர்ணயிப்பதில் புதுவித மாற்றம் ஏற்படலாம் என கருதப்படுகிறது. திருமணத்திற்கு பெண் கிடைக்கவில்லை என 90s கிட்ஸ் அல்லாடி வரும் சூழலில் இன்னும் சில வருடங்களில் பொண்ணு இருக்கு ஆனா பையன் கிடைக்கல என்ற சூழல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.